இன்றைக்கி எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா சாம்பார், சோறு, வெண்டைக்காய் பொரியல். அதுக்காக என்ன பண்ணேன்னா, இந்தாண்ட ஒரு கெட்டி வானல் வச்சு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு 1/2 கிலோ வெண்டைக்காய்க்கு 2 ஸ்பூன் எண்ணெய் போதும். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு 2 பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி பழம், வெண்டைக்காய் எல்லாத்தையும் அரிஞ்சு வச்சுக்கிட்டேன். எண்ணெயை ஊற்றி கடுகு பொரிஞ்சதும் காஞ்ச மிளகா 2 கிள்ளி போட்டுட்டேன். அதுக்கு பிறகு வெங்காயத்தை போட்டு ஒரு வதக்கியாச்சு. வதக்கின பிறகு கொஞ்சம் நல்லாவே வதங்கி வரட்டும். அந்த பதத்துக்கு வந்த பிறகு வெட்டி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, வெண்டைக்காய், தக்காளி பழம், இதையெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு கிண்டணும். கிண்டக்குள்ளவே தூள் உப்பும் போட்டுக்கணும். தக்காளி பழம் எதுக்கு சேர்க்கறதுனா, அது கூடவே சோத்தை பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அதுக்காக தான். என் பொண்ணுக்கு சாம்பார் அதிகமாக பிடிக்காது. வெண்டைக்காயை வச்சு சோறு பிசைஞ்சு சாப்பிட்ருவா. அதனால் அவளுக்காகவே வெங்காயம், தக்காளி பழம், வெண்டைக்காய் 3ம் சேர்ந்து சமைச்சிடுறது. சமைச்சிட்டோம்னா அதை கொண்டு சோறு பிசைஞ்சு அவள் சாப்பிட்டுப்பா. ஏன்னா ஸ்கூலுக்கு கொடுத்து அது பழக்கம். இதுமாரி வெண்டைக்காய் சமைச்சிட்டோம்னா இதிலே சோறை பிசைஞ்சு கொடுத்துட்டோம்னா மதியம் சாப்பிட்டுப்பாங்க. அது மாதிரி. அடுத்ததாக தூள் உப்பு நாங்கள் கடையில் வாங்க மாட்டோம். நாங்களே முருங்கைக்கீரை போட்டு தெருவில் வருது பார்த்திங்களா, கல் உப்பு, அதை வாங்கி 1 கிலோவுக்கு 1 கைப்பிடி முருங்கைக்கீரையை போட்டு மண் சட்டியில் போட்டு நல்லா வாட்டிடுவோம். அப்போ அந்த முருங்கைக்கீரை நல்லா மொளன்னு பொரிஞ்சு வரும். அந்த சமயத்தில் எடுத்து முரத்தில் கொட்டிட்டோம்னா ஆறட்டும். ஆறின பிறகு நல்லா புடச்சிட்டு அந்த கல் உப்பை மிக்சியில் கொடுத்து தூள் உப்பாக நுணுக்கி வச்சுக்கிட்டோம்னா, தூள் உப்புக்கு கடையில் வாங்காமல் அதை பயன்படுத்திக்கலாம். ஏன்னா கடையில் தான் அந்த தூள் உப்பு அந்த பிசுபிசுப்பு இல்லாமல் இருக்கிறதுக்காக சயனைடு கலக்கிறாங்கன்னு ஒரு இதில் படித்தேன். அதனால் அதையும் வாங்குறத விட்டுட்டேன். மஞ்சத்தூள் எப்படின்னு கேட்டிங்கன்னா, மஞ்சத்தூளில் அதில் இருக்கிற அந்த நல்ல விஷயங்களை எடுத்துகிட்டு வெறும் இது தான் வருதுன்னு சொன்னாங்க. அதனால் மஞ்சளை வாங்கியே நான் மஞ்சத்தூள் நுணுக்க ஆரம்பிச்சிட்டேன். மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கிறது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாம்பாருக்கு தாளித்து விட்ருமென்ட்டு ஒரே ஒரு கத்திரிக்காயும் 1/2 குடமிளகா, ஒரு 2 பெரிய வெங்காயம் போட்டு சாம்பார் வச்சுட்டேன் சிம்பிளாக. இது நெல்லிக்காய் அவிச்சு வச்சுருக்கேன். ஊறுகாய் செஞ்சு வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. என் பையனுக்கு நெல்லிக்காய் ஊறுகாய்னா பிடிக்கும். அதை அப்படியே துவையலாக செஞ்சாலும் சாப்பிடுவான், பச்சை நெல்லிக்காயாக இருந்தாலும் சாப்பிடுவான், எப்படி வேணாலும் சாப்பிட்ருவான். இப்போ வெண்டைக்காய் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த சமயத்தில் மிளகாத்தூள் கொஞ்சம் தூவி நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு மூடி வச்சிடணும். இதோட வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிடும். அதுக்கு பிறகு நம்ம சூடாக சோறு வடித்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதில் சோறு போட்டு சாம்பார் போட்டு வெண்டைக்காய் பொரியலை வச்சு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வேலை மதியம் சாப்பாடு